பீமனானவன் ஜராசந்தன் வாதத்தை பிடித்து கிழித்து இரு பக்கம் எறிந்தான். ஒட்டி வந்து யுத்தம் செய்தான். மறுமுறை கீழ்த்து ஆகாத்து எறிந்தான். கீழே விழுந்து ஒட்டி வந்து யுத்தம் செய்கிறான். அது ஏன்? காளியாதேவி கரப்பட்டு உயிர் பெற்றவன் ஜராசந்தன். அப்ப உயிர் பெற்று வந்து பீமன் மார்பின் மீது குத்த பீமன் மூச்சு அடைந்து விட்டால் இப்போது பீமன் மூச்சு திறந்து வந்து ஜராசந்தன் கொலை வேண்டும் என்றால் நான் சொல்ல வழிபார்க்கணும் செய்ய வேண்டும். எவ்வளவாய் அண்ணா நீங்க செய்த யுத்தத்தை கண்டு மெச்சினேன் எழுந்து வருவாய் என்று தளபதி போடு. ஒரு வருஷம் இருந்திருக்க மாட்டான்னு பார்த்தேன். அந்த பூனபுரம் பூச்சி வந்து ஏதோ போன் மிட்டா கொடுத்துட்டு போய்க்கிறான். இவனுக்கு போன் முட்டா கொடுத்துட்டு போய்க்கிறான் அவளுக்கு இவன் கையில. மறுபடியும் எழுந்து துல்லியமான இப்போ அடிக்கிட்டு அடி உயிர் போறாடே பொண்ணாதேவி நானே கும்பலாய் வந்து சேர்த்துட்டே பாடிய உந்தனை மறுபடி அடிக்கிறேன் பாராய் மறுபடி அடிக்கிறேன் அவன் ஒரு வார்த்தை சொன்ன தம்பி கவனிச்சான கவனிக்கலையோ நான் கவனிச்சுதான் பார்த்திருந்தேன். என்ன வரைத்தான் 3 வருஷம் அவனுக்கு உனக்கு பகையா உனக்கு தெரியா? அவன் தான் சொன்னானே. அப்படியா? இல்ல 3 வருஷம் அவனுக்கு அது எப்படின்னா உதவாங்க என்ன? இல்ல 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 உதவ நான் வாங்கல என்ன செய்தா இதே இடத்துல நின்றுட்டேன். ஒரு அரை மணி நேரம் ஆல நீ சொன்ன சொல்லு எத்தனை முறை தோல்வி? அவன் சொன்னானே 18 முறைன்னு. 18 முறை தோல்வி அடைஞ்ச 3 வருஷம் வித்து செய்திய நீ என்ன அவனை வச்சு என்ன சொன்னியா சொல்லியா? அப்போ நீ சாப்பிட்டா நான் பம்புறமா? இல்ல மாமா உன்னுடைய கிருபை உன்னுடைய திருவிளையாடல் நான் பார்த்தோம் மாமா நிறைய. சரி அதனால் அவனை கொன்றேன். உன் அருளை பற்றி சொல்லலாம். கொன்றோம் வெற்றியை பெற்றோம். என்ன பார்ப்போம் யுத்தத்திற்கு சென்றாய் அல்லவா? அந்த சர்வாத்தன இடத்திலே அவனை வென்றாயா? வெற்றி திலகம் யார் கொடுத்தது? மாமா. வெற்றி ஆசீர்வாதம் நீ கொடுத்த? ஆமா மாமா வெற்றி திலகம் கொடுத்தார். கொன்றேன் சிறை மீட்ட மன்னர்களை. ஆமா மாமா ஒரு சின்ன வேலை இருக்கு. என்ன ராஜ்சோகம் செய்யணும்னு சொல்லிட்டீங்க. வரக்கூடிய பெரிய செயலை சாதாரணமா செய்ய முடியாது. ராஜ்சோகம் செய்யணும்னு சொல்லிட்டீங்க. எந்த முறை வேணாலும் செய்யுங்க மாமா. நீங்க 2 பேரும் தெரியுங்க.
வரக்கூடிய அரசரை சிரமிட்டுட்டோம். எல்லாம் பசியோட இருப்பாங்க. நான் மடப்பள்ளிக்கு சென்று சரி உணவு தயார் செய்கிறேன். என்ன அரசர் எல்லாம் பசியா இருக்கிறாங்க. நீ அண்ணாவும் பேசி ராஜ்யோகம் யாரால வச்சு செய்யணும் செய்யுங்க. மற்ற கதை நான் பார்த்துக்கிறேன். சரி போயிட்டுமா அண்ணா தம்பி பீமா நான் சொல்றேன். மடப்பள்ளியிலே சென்று போஜனத்தை தயார் செய்வான். ஆகட்டும் புறப்படி. ஆமா சரி ஆமா நான் உதவாங்கின விஷயம் நீ உதவாங்கின விஷயம் நான் இல்ல தலையாக்காத நீ உதவாங்கின விஷயம் அது முன்னாடி என்ன நடந்துடலாம். பாபா உங்கள் நாடு போக அவனை 55 தேர்ந்ததற்கும் நிருபமணி கொடுத்து அத்தனை மன்னர் அழைத்து இதற்கு தலைமையாக கிருபாச்சாரிய துரோணாச்சாரிய இவரை முதன்மையா வைத்து ராஜசேகர சிறப்பாக செய்து முடிக்க நான் போய் வரேன். மாமா மாமா இவ்வளவு நேரம் இருந்தீங்க. ராஜாசுயாக வேள்வியை உடனிருந்து சிறப்பாக செய்து கொடுத்துட்டு போனோம். மாமா யாருக்கும் கஷ்டம் என்பது வராது. ஆகட்டும் உடனிருந்து சரி வைக்கிறீங்களா? அப்போ காவலை அழைத்து தீப கொடுக்க சொல். பெரியவரை அழைத்து காவத்தை ராஜாசுயாக வேலை செய்ய வேண்டும். 56 தேசத்திற்கும் அத்தினாபுரத்தை ஆளக்கூடிய எனது தம்பி துரியன் அவருக்கு லிகிதம் கொடுக்க வேண்டும். முக்கியமாக சேது நாட்டை ஆளக்கூடிய சிங்கக்குட்டி சிசுபாலனுக்கு 3 நாளைக்கு முன்னே கொடுத்துருங்க. ஆகட்டும் உன்னை சார்ந்தது. ஆனால் நீ சென்று தாத்தா பீஸ்மரை அழைத்து கொண்டு வா. அழைத்து கொண்டு வாங்க. வர வேண்டுமா? என்ன காரணம்? உங்களை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? இன்றைய தினத்திலே என் தந்தைக்கு ராஜசுயாக வேள்வியை செய்ய வேண்டும். என் தந்தையானவர் இறந்தும் சொர்க்கம் சேரவில்லை, நரகத்திலே வாழ்ந்து கொண்டு வருகின்றாரா. அவருக்கு ராஜசுயாக வேள்வியை செய்யணும். அப்படியா? அதற்கு நான் செய்தா போச்சு. இந்த யாகத்தை பார்க்க யார் வந்திருக்கிறார்? அனைத்து மன்னாதி மன்னர் வந்திருக்கிறார். மன்னர்கள் அனைவரும் வந்து விட்டார். அப்படியா? இது யாரா வந்திருப்பது? ஐயா அடியார் வணங்குகிறேன். தலைவோடு வணங்க வேண்டும். சாத்திராதி தோழி நமஸ்காரம். பூஜைக்குண்டான பொருட்கள் எல்லாம் அனைத்தும் தயாராக இருக்கின்றது. அப்படியா? இந்த பூஜையை நீங்கள் தான் நடத்தி தர வேண்டும். அதற்கென செய்தா போச்சு. இருந்தாலும் மன்னாதி மன்னவர் அமர்ந்திருக்கிறார். ராஜ சுயாகத்தை துவக்கலாம் என்று கேளு. ஐயா கலைப்பத்தி மணிவரே. சரி தர்மராஜா அவனை கேட்டு விட்டாயா? ஆகட்டும் கேட்கின்றேன். சொல்லுங்க. கேட்டு பாருங்க. ராஜாதி ராஜர்களே கேட்டா யாகத்தை செய்யலாமா? செய்யலாம் செய்யலாம் மன்னர்களே. யாகத்தை செய்யலாமா? செய்யலாம் நாட்டு மக்களே யாகத்தை செய்யலாமா? தாத்தா என்னமா செய்யலாமா?
சிரமத்தோடு இருக்கின்றேன். என்பது முறையிட்டு பார்த்தாலும் இல்லை. ஆனால் அனைவரும் வந்து விட்டார். தம்பி யாகத்தை தொடங்கலாமா? தம்பி யாரு யாரு வந்திருப்பது சபையிலே? தாத்தா அடியே நமஸ்காரம். துரியோதனா யாரு? இவரு கிருபாச்சாரியா? கிருபாச்சாரி இருப்பாங்க போல இப்பதான் தெரிஞ்சுக்கிறேன். தம்பி துரியோதனா, உனக்கு தகுந்த சிம்மாசனம் அது இருக்கின்றது. அமர்ப்பா மாமா.